நாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சியின் தேசிய பட்டியல் விடயத்தில் அதீத ஆர்வம் காட்டும் சுமந்திரன். தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்லும் தேசிய மக்கள் சக்தியின் 18 உறுப்பினர்களின் விவரம் வெளியானது. களைய வேண்டியவர்களை சரியான நேரத்தில் களைத்தெடுத்த மக்கள் அதிர்ச்சியில் முன்னாள் அரசியல்வாதிகள். தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசிக்கும் நாமல். அரசியல் ஓய்வை அறிவித்த பிரபல அரசியல்வாதி. இலங்கை தமிழரசுக் கட்சியின் வெற்றிடமாக உள்ள சட்ட இடைவெளியை நிரப்ப அந்த தேசிய பட்டியல் சுமந்திரனுக்குத்தான் வழங்கப்பட வேண்டும் என பலரும் கூறி வருகின்றனர். தேசிய பட்டியலை பெறுவதற்குரிய கணிசமான வாக்குகளை இம்முறை மட்டக்களப்பு மாவட்டமே பெற்றுள்ளது. எனவே அந்த தேசிய பட்டியலை மட்டக்களப்புக்கு வழங்குவதே முறையாகும். இம்முறை பாராளுமன்றம் தெரிவாகியுள்ள 7 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆண்களாக உள்ள நிலையில் தேசிய பட்டியல் தெரிவை பெண்ணுக்கு வழங்குவதே சிறந்தது என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அந்த வகையில் எண்ணிக்கை அடிப்படையில் மட்டக்களப்பிற்கு 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளதாலும் யாழ்ப்பாணத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் மாத்திரமே இருப்பதாலும் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தேர்தலில் போட்டியிடாத ஒரு ஆளுமையுள்ள பெண்ணிற்கு வழங்குவது சிறப்பாக இருக்கும் எனவும் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. அதேவேளை தேசிய பட்டியலூடாக நாடாளுமன்றம் செல்ல மாட்டேன் என கூறிய சுமந்திரன் கட்சி எடுக்கும் முடிவுக்கு தான் கட்டுப்பட்டவன் என மறைமுகமாக தனது எதிர்பார்ப்பை கூறியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் 18 உறுப்பினர்களின் விவரம் வெளியாகியுள்ளது. பிமல் ரத்னநாயக்க, கலாநிதி வசந்த சுபசிங்க, கலாநிதி அனுர கருணா திலக்க, பேராசிரியர் உபாலி பனிலகே, எரங்க உதேஸ் வீரரத்ன, அருணா ஜெயசேகர, கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும, ஜனித ருவன் கொடித்துவக்கு, புண்ணியஸ்ரீ குமார ஜெயக்கொடி, ராமலிங்கம் சந்திரசேகர், கலாநிதி நஜித் இந்திக்க, சுகத் திலகரத்ன, சட்டத்தரணி சுனில்குமார ஹமகே, பேராசிரியர் ருவன் சமிந்த ரணசிங்க, சுகத் வசந்த டி சில்வா போன்ற 18 உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களாக நாடாளுமன்றத்திற்குள் பிரவேசிக்க உள்ளனர். நடந்து முடிந்த இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் டக்ளஸ், அங்கையன், பிள்ளையான், கருணா, சுமந்திரன் போன்ற ஒட்டுக்குழுவினரை ஒருத்தர் மிச்சமில்லாமல் மொத்தமாக தூக்கி எறிந்ததுதான் இத்தேர்தலின் மிக முக்கியமான அம்சம் என கூறப்படுகிறது. இனி இவர்களால் எழும்பவே முடியாது. இதை தேச கோட்பாட்டுக்கு எதிரான வரலாற்று தடை நீக்கம் என்றும் துணிந்து சொல்லலாம். அதே சமயம் இது அனுர அலை இல்லை என்றும் தமிழ் மக்கள் தமிழ் அரசியல்வாதிகளை நம்பியிராமல் தம்மை போராட்டத்திற்கு தயார் செய்கின்றது என்பதே இதன் உண்மை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளின்படி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய பட்டியல் உறுப்பினர் பதவிக்கு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ பதவி பிரமாணம் செய்யவுள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்தார். இதன்போது உரையாற்றிய சாகர காரியவசம், இந்த ஆணையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களிடம் மாவட்ட அளவில் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 2 பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளும், தேசிய பட்டியலில் ஒரு பாராளுமன்ற பதவியும் உள்ளது. அரசியலிலிருந்து ஓய்வு பெறவுள்ளதாக முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றினை ஏற்பாடு செய்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். தனது சேவை கண்டி மாவட்ட மக்களுக்கு இனி தேவையில்லை என்பதை இம்முறை நடைபெற்ற பொதுத் தேர்தல் நிரூபித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். அதனால் தான் அரசியலிலிருந்து விலக முடிவு செய்ததாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார். கண்டி மாவட்ட மக்களின் முடிவுக்கு தலை வணங்குகிறேன். அதன்படி அரசியலிலிருந்து ஓய்வு பெற முடிவு செய்துள்ளேன். என்னை அரசியலுக்கு அழைத்து வந்த அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்தார். இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் 10வது பாராளுமன்ற புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை எதிர்வரும் 18ஆம் திகதி நியமிக்கப்படவுள்ளதாக வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 21ஆம் திகதி புதிய பாராளுமன்றம் கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தில் 160 MP பதவிகளை இவ்வருடம் பாராளுமன்றத்திற்கு வழங்கி மக்கள் தமது பொறுப்புகளை நிறைவேற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
வளர்ந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணியை அரசு உடனடியாக தொடங்கும் என்றும் அவர் கூறினார். இந்த அமைச்சரவை அதிகபட்சம் 25 அமைச்சர்களை கொண்டதாக இருக்கும். அதிகபட்சமாக 25 பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளனர். புதிய அரசில் ராஜாங்க அமைச்சர்களோ அல்லது அமைச்சரவை அல்லாத அமைச்சர்களோ நியமிக்கப்பட மாட்டார்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அண்மையில் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து புதிய பாராளுமன்ற அமர்வு எதிர்வரும் 20ஆம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கூட்டம் நடைபெறவுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம்.